நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வரப்போகிற 15ஆம் தேதி நம்ம சுதந்திர தினம், 78வது வருடம் சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாட போகிறோம். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா, இந்த நாளில் கதையை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே எங்களை இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே இசப்பா, பேசுகின்ற அடியால் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த 78 வருடங்கள் எங்கள் சுதந்திரம் பெற்று 72 ஆண்டுகளாக ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்தை பாதுகாத்து வருகிறீர் ராஜா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இசப்பா, அந்த நாட்களில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏய், இனி சுடாத, இனி விட்டுரு, வேண்டாம், எனக்கு என்ன, எதற்காக நீ கண்ணை வச்சு சுட போகிறா, காரணத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரர் வந்து அவர் சுடுகின்ற மனிதனை பார்த்து என்ன செய்கிறாரு, கதறுறாரு. இது எங்கே நடந்ததுன்னா வேறு எங்கேயும் இல்லை, நம்முடைய இந்தியா தேசத்தில், நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருநெல்வேலியில் நடந்த சம்பவம். நமக்கு எல்லோரும் தெரியும். சுதந்திர தினத்தோட நம்ம சுதந்திரம் அடைந்த நாட்களில் கூட நம்ம தேசத்தில் ஒரு கலெக்டராக இருந்தவர், நம்ம திருநெல்வேலியில் ஒரு கலெக்டராக இருந்தவர் ஆஷ்துரைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து வாஞ்சிநாதன் சொல்லி ஒரு மனிதனால் கொல்லப்பட்டார். ஆனால் இன்றைக்கு வாஞ்சிநாதன் வந்து அவனை என்ன செய்கிறாங்க, தியாகின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, உண்மை மறைக்கப்பட்டுருச்சு. தியாகின்னு சொல்லி அவருக்கு சிலை வைத்து அவரை பாராட்டி இந்த நாட்டில் பல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் உண்மையில் நடந்த சம்பவம் என்னது, எதற்காக ஆஷ்துரை கொல்லப்பட்டார், ஏன் கொல்லப்பட்டார், எதனால் இந்த வாஞ்சிநாதன் இதில் வந்து என்ன செய்தான், இதில் இடைப்பட்டாங்கிறத நம்ம இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன செய்வோம், இந்த சம்பவத்து மூலமாக நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இதுவுமே எனக்கு ஒரு மேகசினில் வந்தது. அதை பார்க்கும்போது தான் எனக்குள்ளே அப்போ இந்த உண்மையான அவன் தியாகி இல்லை, வாஞ்சிநாதன் வந்து தியாகி இல்லை, உண்மையான தியாகி யார் தான், ஆஷ்துரை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காக போராடி அவர் என்ன மரணம் அடைந்திருக்கிறான்னு சொல்லி நினச்சதேன் நான் அறிந்து கொண்டேன். அதை நீங்கள் நினச்சின்னு அறியணுங்கிறக்காக நான் இந்த சம்பவத்தை நான் என்ன செய்கிறேன் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அயர்லாந்து தேசத்தில் வந்து அருமையான அந்த ஆஷ்துரை வந்து அவர் என்ன செய்தார், அவர் பிறந்த ஊர் வந்து ஆஷ்துரை. அவர் வந்து அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு டாக்டரு. அவங்க அப்பா டாக்டரு ராபர்ட் வில்லியம் ஆஷ். அவங்க அம்மாவும் வந்து என்னது நல்ல ஒரு டாக்டராக இருந்து சாராள். அவங்க அம்மா பேர் தந்தை பேர் ஐசக் ஆஷ், அம்மா பேர் சாராள். ஒன்று இவங்க தகப்பன் வந்து டாக்டராக இருந்தாங்க. டாக்டராக இருந்துட்டு இவர் வந்து ஒரு மருத்துவராக இருந்ததுனால அவர் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணாருன்னா அந்த மருத்துவமனையில் இவர் தான் கண்காணிப்பாக இருக்கிறாரு. அப்போ அந்த மருத்துவமனையில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் வந்து இவரை தாக்குனார். அந்த தாக்குனதுனால அந்த ஐசக் ஆஷ் வந்து என்ன செய்தார், மரணம் அடைஞ்சிட்டார். மரணம் அடைஞ்ச பிறகு இவர் வந்து ஆஷ் வந்து மறுபடியும் அவங்க அந்த தாயார் மூலமாக, சாராள் தாயார் மூலமாக அவர் வந்து
டப்ளின்கிற உயர்நிலை பள்ளியில் படிச்சுட்டு அப்புறம் 1892 அங்குள்ள கல்லூரியிலே அவர் நினச்சதார் படித்து முடித்தார். படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு 1895 வந்து 92 படிப்பை முடிக்கிறாரு. 95 இந்தியாவுக்கு என்ன செய்கிறாரு, வர்றாரு. இந்தியாவில் வந்து தன்னுடைய பணியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிக்காக அவர் என்ன செய்கிறாரு, இங்கே நம்ம இந்தியாவை நோக்கி என்ன செய்கிறாரு, வர்றாரு. அப்போ ஐசிஎஸ்ங்கிற தேர்வில் அவர் வெற்றி பெற்றதுனால ஒரு கலெக்டருங்கிற பதவியை பெற்று அவர் என்ன செய்கிறார், இந்தியா தேசத்திற்கு வர்றாரு. ஃபர்ஸ்ட்டில் வந்து அவர் ஒரிசா, அப்புறம் சென்னையில் என்ன செய்கிறாரு, பணியாற்றுறாரு. அதற்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம பகுதிக்கு வந்து என்ன செய்கிறார், வாராரு. அதான் 1910 வருஷம்தான் நம்ம திருநெல்வேலியில் வந்து கலெக்டராக வந்து என்ன செய்கிறாரு, பணியேற்று கொள்ளுறாரு. அதில் பணி செய்து கொண்டிருக்கிறாரு. இவர் வந்து ஒரு அயர்லாந்து தேசத்து அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் இவருக்கு நல்ல தெரியும். தமிழ், தெலுங்கு இதெல்லாம் கற்று அவர் என்ன செய்தார், தேர்ச்சி அடைஞ்சவராக என்ன செய்தார், காணப்பட்டார். இவர் வந்து நம்ம சேரன் மகாதேவி, சாத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி இந்த இடங்கள்லாம் அவர் என்ன செய்தார், பணியை செய்துட்டு இருந்தார். அப்போ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் என்ன செய்தார், காலையில் ஜூன் அவர் பிள்ளைகள் வந்து கொடைக்கானலில் வந்து என்ன செய்தார், படிக்க வச்சுருந்தார். அப்போ அந்த பிள்ளைகளை பார்ப்பதற்காக ஜூன் 17 1911 பதவிக்கு வந்தது. 1910 திருநெல்வேலிக்கு வந்தது. 1911 வருஷம் ஜூன் மாதம் 17 தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக மனைவி பேர் மேரியும் இவரும் வந்து என்ன செய்கிறாங்க, ட்ரெயினில் காலையிலே என்ன செய்கிறாங்க, எழும்பி அந்த ட்ரெயினில் என்ன செய்துட்டாங்க, ஏறிட்டாங்க. ரெண்டு பேரும் அங்கே பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கும் போது தான் காலையில் 10:38 சரியாக 10:38 அது மணியாச்சியில் வந்து என்ன செய்யுது, அதில் வந்து என்ன செய்யுது, கிராசிங்காக அங்கே போடப்பட்டிருக்குது. அந்த சமயத்தில் அந்த கிராசிங்கில் போடப்பட்டிருக்கு. இது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரும் மனைவியும் தன் பிள்ளையை பார்ப்பதற்காக, தன் பிள்ளைகளை கொடைக்கானலில் பார்ப்பதற்காக ஆசையோடு ஆவலோடு நினச்சிருக்காங்க, உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த டைமில் தான் கிராசிங் டைமில் அந்த ட்ரெயின் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஒரு குடுமி வச்ச ஒரு வாலிபன், தலையில் குடுமி வச்ச ஒரு வாலிபன் பச்சை கலரில் க்ரீன் கலரில் கோட் அணிஞ்சு மிடுக்குடன் என்ன செய்கிறாரு, அந்த ட்ரெயின் பெட்டியில் என்ன செய்கிறாரு, ஏறுறாரு. அவர் கூட இன்னொரு மனிதன் ஒரு வாலிபன் ரெண்டு பேருமா என்ன செய்கிறாங்க, அது மேலே ஏறுறாங்க. வேகமாக வந்து அவர் என்ன பண்ணார், இவங்க ஒன்றுமே தெரியாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலே இந்த வண்டியில் ஏறினோன்னே, ஏன்னா கலெக்டருங்கும் போது அங்கே ஸ்பெஷல் பெட்டியில் தான் இருப்பாங்க, யாரையும் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஏறின உடனே இவருக்கு ரொம்ப பயந்துட்டார். ரொம்ப பதட்டத்துடனே அவர் காணப்பட்டார். யார் நீங்கள், எதற்காக இங்கே வந்திருக்கீங்க, ஏன் கேள்வி கேட்குறதுக்கு முன்பாக தன் கையில் இருந்த கன்னை எடுத்து, அதை பெல்ஜியம் அந்த இதை எடுத்து அவர் என்ன பண்ணாராம், அவர் மறுபடி கேட்பதற்கு முன்னாக என்ன செய்தார், ஷூட் பண்ணிட்டாராம். அதை ஷூட் பண்ண உடனே அவர் என்ன செய்தார், ஷூட் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, ட்ரெயினை விட்டு குதித்து வேகமாக ஓடிட்டாங்க. ஓடினது மாத்திரமல்ல, அந்த வாஞ்சிநாதன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அந்த ட்ரெயினில் யாராவது குடுமி வச்சது அந்த வாஞ்சிநாதன்கிறவர். அவர் வந்து அந்த ட்ரெயின் புறப்படுறதுக்கு முன்பாக அவன் என்ன பண்ணிட்டான், அந்த இடத்துல அவன் என்ன செய்தான், தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் என்ன செய்தான், மாய்த்து கொண்டான். அந்த இடத்துல அந்த ரயில் நிலையத்திலேயே அந்த 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 வாலிபன் அந்த நடமேடருக்குள்ளே அதில் போகிற பாதியிலே தன்னை என்ன செஞ்சான், அதில் மாய்த்து கொண்டு அவன் என்ன செய்தான், இறந்து போனான். ஆனால் இந்த சுடப்பட்ட இந்த நேரத்தில் ஆஷ்டூர் என்ன பண்ணாங்க, அந்த மேரி அம்மா உடனே என்ன செய்தாங்க, தகவல் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்த உடனே அந்த ட்ரெயின் மறுபடியுமாக திருநெல்வேலிக்கு என்ன செய்து திருப்பி அனுப்பப்பட்டது. திருப்பி அனுப்பப்பட்ட அந்த நேரத்தில் அவர் வந்து என்ன செய்தார், கங்கை கொண்டான் பகுதியில் வரும்போது அவர் என்ன செய்தார், மரித்து போனார். ஆஷ்வரை மரித்து போனார், ஆஷும் மரித்து போனார். இப்போ இவரும் வாஞ்சிநாதன் என்ன செய்தார், மரித்து போனாங்க ரெண்டு பேரும்.
உண்மை என்ன செய்ச்சு மறைக்கப்பட்டுருச்சு. அவருக்கு எதனால் கொலை செய்யப்பட்டார், எதனால் சுட்டு கொல்லப்பட்டார். அதே போல் காந்தி நமக்கு விடுதலை நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி தாத்தாவை கோட்ஸேங்கிறவர் என்ன செய்தார், சுட்டு கொன்றார். சுதந்திரம் வாங்கி தந்த நமக்கு நன்மை செய்த அவரை என்ன செய்ய சுட்டு கொண்டாங்க. அதே போல் இந்த மனிதனும் அவன் எதற்காக ஏன் சுட்டப்பட்டான்ங்கிறது அவங்க இந்த மறைக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மை என்ன சம்பவம்னா, இவர் நம்ம திருநெல்வேலியில் கலெக்டராக வந்த உடனே பல நல்ல நன்மைகளை செய்து கொண்டிருந்திருக்கிறாரு. அது இவங்களுக்கு பிடிக்காமல் அவரை என்ன செய்யிட்டாங்க, சுட்டு கொன்று விட்டாங்க. காரணம் முதல் காரணம் அவர் குற்றாலத்தில் நம்ம எல்லாரும் சீசன் டைமில் நல்லா எல்லாரும் குளிக்க போகிறோம் இப்போ. ஆனால் அவருடைய வாழ்ந்த நாட்கள் அந்த 1910 ஆண்டில் இவர் ஆஷ்துரை ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே அவர் கேள்விப்பட்ட காரியம், குற்றாலத்தில் தாழ்ந்த ஜாதி உள்ளவங்க யாருமே என்ன செய்யக்கூடாது, குளிக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் அங்கே இருந்த பிராமின்ஸு என்ன செய்யக்கூடாது, குளிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், ஒரு சட்டத்தை என்ன செய்தாங்களாம் கொண்டு வந்தாங்களாம். அதனால் அங்கே யாருக்குமே அவங்க மாத்திரம்தான் குளிக்க முடியும் குற்றாலத்தில், மற்ற யாரும் குளிப்பதற்கு என்னது தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. உடனே இதை கேள்விப்பட்டோன்னே ஆஷ்துரை என்ன பண்ணாங்க தெரியுமா, ஐயோ இப்படிப்பட்ட பெரிய தடையா, இது ஆண்டவர் இயற்கையாக கொடுத்த நமக்கு என்னது ஒரு வரப்பிரசாதம், அதை இவங்க மாத்திரம் தான் குளிக்கணும், இவங்க குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை என்ன செய்தார மாற்றி அமைச்சாராம். மாற்றி அமைச்சு குற்றாலம் இது ஃபால்ஸ் பொதுவானது, அது யாருனாலும் குளிக்க போகலாம். பாமர மக்கள் முதல் பெரிய பணக்காரங்க முதல் கொண்டு அதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, யாருனாலும் குளிக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதனால தான் நம்ம இதுவரை நாமளும் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், குளிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அவர் இன்னொரு காரணம் அவர் என்ன செய்வார், மாலை நேரத்தில் சாயந்தரம் என்ன செய்வார்னா, ஆஸ்துரை என்ன செய்வாராம், தன் குதிரையோட்டியாகிய முத்தா ராவுத்தர் அவரோட சேர்ந்து என்ன செய்வாராம், வாக்கிங் போவாராம், நடைப்பயிற்சி என்ன செய்வாராம் போவாராம். அவர் கூட இருக்கிற முத்தா ராவுத்தர் அவருடைய குதிரையில் ஓட்டுறவர் அவருடன் சேர்ந்து அவர் நடைப்பயிற்சி போய் கொண்டிருக்கும்போது ஏதோ அலறல் சத்தம் கேட்டுச்சான். ஒன்று அலறல் சத்தம் கேட்ட உடனே அந்த ஆஷ்துரை ஏன் இந்த அலறல் சத்தம் கேட்குது, அது ஒரு பெண்ணின் குரலாக காணப்படுது, ஏதோ பயங்கரமாக செய்து, அந்த பெண்ணுக்கு என்ன ஆபத்துன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடன் இருந்த அந்த ராவுத்தர் இவர் நான் போகிறேன், என்ன சத்தம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஆஷ்துரை நினச்சது வேகமாக போக போனார். அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த ராவுத்தர் வேண்டாம் நீங்கள் போக வேண்டாம், நான் முதல்ல என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக என்ன செய்தாராம், போய் பார்த்தாராம். அங்கே அவர் அங்கே பார்க்கும்போது அங்கே அங்கே ஒரு 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 அருமையான ஒரு சகோதரி பிரசவ காலம் நெருங்கினால பிரசவிக்க முடியாதபடி ரொம்ப துடிச்சு கொண்டிருந்தாங்க. உடனே இந்த ஆஷ்துரை என்ன பண்ணாராம், வீட்டுக்கு போய் மறுபடியும் நினச்சிதான் தன்னுடைய வண்டியில் குதிரை ஓட்டியும் அவரையும் கூப்பிட்டுட்டு தன் மனைவி மேரியும் அழைத்து நினச்சித்தாங்களாம் அந்த பகுதிக்கு நேராக வர்றாங்களாம். அப்போ இந்த ராவுத்தர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பகுதி நம்ம நினச்ச முடியாது, போக முடியாது, ஏன்னா அந்த அந்த அம்மா கதறதை இந்த அம்மாவும் போய் பார்க்குறாங்க, மேரி அம்மாவும் போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ இந்த அம்மா உடனே நம்ம என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்தா ஏதாவது ஒரு உயிரை நம்ம என்ன செய்யலாம், காப்பாற்றிடலாம், இது முதல் பிரசவம், அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா உடனே இந்த அம்மாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் துரிதப்படுத்துகிறாங்க. உடனே ஆஷ்துரை சரி ஓகே வாங்க நம்ம கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேறு ஒரு குதிரை வண்டி, இவங்க சேரட்டில் வந்திருக்கிறாங்க, அதனால இன்னொரு குதிரை வண்டியை ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த நிலைமையை சொன்ன உடனே அவனை என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு இந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க அந்த வண்டியில் ஏற்றி என்ன செய்கிறாங்க, நம்ம கொண்டுட்டு போய் எப்படியா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அவங்க தாழ்ந்த ஜாதி, அந்த மக்கள் குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அந்த பிராமின்ஸ் ஏரியாவை தாண்டி தான், அந்த அக்ரஹாரத்தை தாண்டி தான் எங்கே போகணும், ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நாள் வரையும் அவங்களுக்கு இந்த பக்கம் போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யுது பெர்மிஷன்
கிடையாது. நீ தீட்டுப்பட்டவன், நீ தீட்டுள்ளவன், தாழ்ந்த ஜாதின்னு சொல்லி நீ தீட்டுள்ளவன், நீ அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது, நுழையக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்களாம், பயங்கரமாக என்ன செய்வாங்களாம், அவங்கள கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தாங்களாம். இந்த அவசர நேரத்துக்கு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம், உள்ளே விடவே மாட்டாங்களாம். இதில் ஆஷ்துரை தைரியமாக என்ன பண்ணாங்களாம், அந்த அம்மாவையும் என்ன செய்கிறாங்களாம் கூட்டிகிட்டு அந்த குதிரை வண்டியில் என்ன செய்கிறாங்க, இன்னொரு குதிரை வண்டியில் இவங்க வந்து சேரட்டில் போகிறாங்க, ஆஷ்துரை அவங்க ஒய்ஃபு. இவங்க வந்து இன்னொரு குதிரை வண்டியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 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 மகளை ஏற்றிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இன்னொரு குதிரை வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. போகும்போதே அவன் என்ன செய்யிட்டான், தடுத்துட்டாங்க. அக்ரஹாரம் பக்கத்தில் போகும்போதே நீ உள்ளே நுழையக்கூடாது, நீ எப்படி அந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்து நீ எப்படி நீ வண்டியை கொடுக்கலாம், உன் வண்டியை நீ எப்படி கொடுக்கலாம், அதனால் உனக்கு இனிமேல் என்ன கிடையாது, உனக்கு என்ன செய்ய முடியாது, உனக்கு நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, உனக்கும் இதில் நுழையக்கூடாது. வண்டியோட்டிய வந்து அதனால் நீ என்ன போகக்கூடாது, இந்த பக்கமே நீ என்ன செய்யக்கூடாது, அவனுடைய மாட்டு வண்டி என்ன செஞ்சிட்டாங்க, பறிக்க வச்சுட்டாங்க. நீ எப்படி நீ கொண்டுட்டு வரலாம், நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாட்டு வண்டியில் அவன் ஏற்றி எப்படி அந்த குடிசை வாழ்ந்த ஒரு ஆதிவாசி பிள்ளைய, நீ தாழ்ந்த ஜாதியை நீ எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த வண்டியை என்ன செஞ்சிட்டாங்க, பிடுங்கிட்டாங்களே. ஒரு மனிதாவும் எதுவுமே கிடையாது. அந்த அம்மா பிரசவத்தில் அப்படியே துடிச்சிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஐயோ ஐயோன்னு சொல்லி கதறாங்க. பிரசவ வலி என்பதுங்கிறது பெண்களுக்கு தான் நல்லா தெரியும். துடிச்சிட்டு இருக்கும்போது உடனே அந்த ஆஷ்துரை என்ன பண்ணாங்க தெரியுமா, இவருடைய வண்டி பிடுங்கப்பட்டுருச்சு. அந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடிசையில் வாழ்கின்ற ஒரு குதிரை வண்டி ஓட்டியினுடைய வண்டியை பிடுங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த ஆஷ்துரை என்ன பண்ணாங்கன்னா, அந்த சகோதரியை அவருடைய துணை அந்த அந்த ராவுத்தர் மூலமாக துணையுடன் அவர் அந்த அந்த அவர் என்னச்சிட்டாங்க, தான் வண்டியில் ஏற்றிட்டு அவர் என்னச்சுதாரான், வண்டியை ஓட்டிகிட்டு போங்க, ராவுத்தர் வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போனாங்களாம். இது வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க, சுற்றி அவ்வளோ பேர் என்னச்சிட்டாங்க, அந்த அக்ரஹாரத்தில் உள்ள அத்தனை வாலிபர்களும் என்னச்சிட்டாங்களாம், மறிச்சிட்டு நிற்கிறாங்களாம். நீ இந்த வண்டி நீ என்ன செய்யக்கூடாது, இங்கே கொண்டு வரக்கூடாது, நீ வரலாம், ஆனால் உள்ளே இருக்கிற அந்த ஜாதி பொண்ணு, கீழ் ஜாதி புள்ள, அவள் என்ன செய்யக்கூடாது, அந்த வண்டி இது வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செய்தாங்களாம், அவரை தடுத்து நிறுத்தினாங்களாம். அந்த நேரத்தில் தான் ஆஷ்துரை என்ன பண்ணாங்களாம், அந்த ராவுத்தர் கையில் வச்சுருந்த அந்த சவுக்கை எடுத்து என்ன பண்ணாங்களாம், யார் யாரெல்லாம் தடுத்தாங்களோ அவங்கள எல்லாரையும் அவர் என்ன செய்தாராம், அந்த சவுக்கால் அடித்து விரட்டி அந்த 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 சகோதரியை கொண்டு போய் சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்தாங்க, சேர்த்தாங்க. சேர்த்து சரியான நேரத்தில் கொண்டு போய் சேர்த்ததுனால அந்த தாயும் பிள்ளையை என்ன செய்தாங்களாம், பிழைத்து கொண்டாங்களாம். நல்ல சரியான நேரத்தில். ஏன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அந்த அந்த பிரசவம் நேரிடாத முடியாதபடி அந்த தலை வந்து கீழே வரல, தலை வந்து மேலே நிற்குது. 2 நாள் அந்த பிள்ளை கதறிட்டு கிடக்குது. இது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் இந்த பிள்ளை பிழைக்க வைக்க முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது, 2 உயிரும் இறந்து போயிடும். அப்படி நினச்சவராக தான் அவர் என்ன செய்தார், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பிள்ளைய என்ன செய்தாங்களாம், தாயும் பிள்ளைய என்ன செய்தாங்களாம், வெளியில் சுகபத்திரமாக என்ன செய்தாங்களாம், அவங்கள காத்தாங்களாம். இது வந்து காத்து அவங்க அந்த ஃபேமிலி வந்து என்ன பண்ணாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து இந்த சகோதரன் அதில் இருந்த அந்த வாஞ்சிநாதன் கூட அடிப்பட்டவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாம், கூடி பேசி எப்படியாவது இந்த ஆஷ்துரையை நம்ம என்ன செய்யணும், கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்களாம், டேட்டை குறிச்சிட்டாங்களாம். டேட்டை குறித்து அதே போல் அந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி அவர் ஆட்சி பொறுப்பேற்ற 1 வருடம்தான். 1910 வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, கலெக்டர் பொறுப்பேற்றிருக்கிறாரு. 1911ஆம் வருடத்தில் எப்படியாவது நம்ம அவரை கொன்றணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாராம், அவர் வந்து நமக்கு அன்றைக்கு தீர்மானம் எடுத்தானா, அடிப்பட்டான். அதில் அடிப்பட்டதில் இந்த வாஞ்சிநாதன் ஒருத்தன் 16 வயது தான் அந்த மகனுக்கு. அவன் என்ன பண்ணாலும் அன்றைக்கு தீர்மானம் எடுத்தானா, இந்த டேட்டில் இவரை நம்ம எப்படியாவது நம்ம கொன்று போடுறேன்னு சொல்லிட்டு தான் அந்த தீர்மானத்தோட அந்த நாளில் அந்த அவர் எங்கெங்கெல்லாம் போகிறான்னு சொல்லி அதை வாட்ச் பண்ணி
அந்த நாளில் அந்த இதில் அந்த மணியாச்சில் அவனை என்ன செய்தாங்கன்னா ஷூட் பண்ணிட்டு காலை நேரத்தில் 10:38 அந்த கிராசிங் நின்ன நேரத்தில் போய் என்ன செய்தாங்க, அவரை சுட்டு கொண்டுட்டாங்களாம். பாருங்கள், ஒரு அவரை சுட்டுட்டு இவனை நினச்சி தான் செத்து போனான். ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன இதுன்னு சொல்லி பார்க்கும்போது தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இப்படி அந்த இதில் அந்த ஒரு மனிதாபம் மிக்க மனிதராக யார் காணப்பட்டார்? ஆஷ்துரை காணப்பட்டார். ஆனால் வாஞ்சிநாதனோ அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவங்களோ ஒரு மனிதாபம் மன்னமோ ஒரு இறக்கமோ எந்த குணமும் இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவருடைய மரணம் வந்து எல்லாரும் அது பேசப்படலை. ஆஷ்துருடைய மரணம் பேசப்படலை. ஏன்னா அவர் வந்து சுதந்திரத்துக்கு விரோதமாக செயல்பட்டார்னு சொல்லிட்டு அவர் என்ன கொலை செய்யப்பட்டார், சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் விரோதமாக அநியாயமும் பண்ணின அந்த வாஞ்சிநாதன் இன்றைக்கு வரை என்ன சுதந்திர போராட்ட வீரன் சொல்லி அவரை என்ன செய்கிறாங்க, பாராட்டுறாங்க. நல்லதுக்கு காலமே இல்லை, அது என்ன செய்ச்சு, மூடி மறைக்கப்பட்டுருச்சு. ஆனால் இந்த இது வந்து என்னது, இன்னும் அவர் இந்த காரணத்துக்காக தான் அவர் எப்படி நம்ம இதெல்லாம் உண்மை மறைக்கப்பட்டு வருது. இதில் வந்து இவருக்கு வந்து ஒரு உயிர், அந்த ஆத்மா எவ்வளோ விளையேற பெற்றது, அந்த எண்ணத்தோடு அவர் என்ன செய்த செயல்பட்டார். ஏதோ அயர்லாந்து நாட்டில் இருந்துட்டு இங்கே வந்து யார் இந்தியா தேசத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கோடியில் கிடக்கிற அந்த ஒரு மகளுக்காக அந்த உயிருக்காக அவர் பிரயாசப்பட்டு அதற்காக என்ன செய்தார், அவர் கொல்லப்பட்டார். அதான் அதில் குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. லான் லோனிஸ் எழுதிய ஆஷ் ஆஃபிஷியல் நோட்ஸ் என்ன குறிப்புகளில் அரசு ஆவண காப்பகங்களில் தெரிந்தே உறங்கி கொண்டிருக்கிறது. உண்மை சம்பவம் தெரியும், ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, அது அப்படியே என்ன செய்ச்சு, மறைச்சிடுச்சு. ஆனால் இன்றைக்கு பேசப்படுறது உண்மையாக ஆத்மா பாரத்தோடு, இந்த ஆத்மா மறிந்து பேருமே சொல்லி பாரத்தோடு செயல்பட்டவர் இன்றைக்கி என்ன சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் இந்த வரலாறு என்னச்சது, அவரை என்னச்சு, அவர் வந்து ஒரு மனித உயிர், மனித ஆத்மா எவ்வளோ விலையேற பெற்றது அதை உணர்ந்த மனிதர் இவர். ஆனால் அந்த வாஞ்சிநாதன் மனித உயிரை விட அக்ரஹாரம் தான் புனிதம் காக்கப்படணும். அந்த அக்ரஹாரம் தான் நினச்சக்கூடாது, அதை அசுத்தப்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புனிதம் காக்க, அதை அக்ரஹாரம் தான் புனித காக்கன்னு சொல்லிட்டு அது வந்து இன்று வரையும் அதை நினச்சி மறைக்கப்பட்டு விட்டுருச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக தன்னுடைய வேறு எங்கேயோ அயர்லாந்தில் வந்து இங்கே உள்ள ஆத்மா பாரத்தோடு ஒரு உயிர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாடுபட்டவர். இன்றைக்கு அவர் பெயர் என்ன செய்ச்சு, அவர் துரோகின்னு சொல்லிட்டு அவர் பெயர் மறைக்கப்பட்டுருச்சு. ஆனால் துரோகம் பண்ணின வாஞ்சிநாதன் பெயர் வந்து என்ன செய்யுது, புகழப்படுது. இதை வாசித்தோன்னே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை உண்மையை அறிந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இதே போல் இந்த நாட்கள் இப்படிப்பட்ட மரணங்கள் என்ன செய்யுது, நமக்காக ஏதோ எங்கேயோ இருந்து வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஏசின்னு அன்பை சொல்லி எத்தனையோ பேர் உயிரை மாய்த்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய ஒரு மனிதாபத்தோடு வாழ்ந்த மக்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம், ஒரு மனிதாபத்தோடு ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம என்ன செய்து அறிந்து கொண்டோம். நம்ம பகுதியில் நடந்த சம்பவம், இந்த நாட்களில் நம்ம மனிதாபத்தோடு இருக்கிறோமா, ஆத்மா ஆதாயம் செய்கிறோமா, இல்லைன்னா மனிதாபம் இல்லாமல் ஒரு இரக்கம் இல்லாமல் தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா. இந்த சம்பவத்து மூலமாக நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தின்படி நம்ம நடப்பதற்கு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஒரு 2 பேரை குறித்து நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆஷ்துரை, இன்னொன்று வந்து வாஞ்சிநாதன். 2 பேருடைய நிலைமை நாங்கள் பார்க்கும்போது கூட ஏசப்பா எது உண்மை எது பொய்ன்னு சொல்லி அறிவதற்கு நீங்கள் கிருபை கொடுத்தீரப்பா. இந்த நாட்களில் ஒரு மனிதாபத்தோடு வாழ்ந்த, எங்கேயோ வாழ்ந்த, ஒரு உறவு முறை ஒரு சொந்தம் என்று இல்லாத அயர்லாந்திலேருந்து வந்த ஆஷ்துரை நம்ம இந்திய மண்ணில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த ஒரு சகோதரிக்காக அந்த அக்ரஹாரத்தை மீறி அது அசுத்தமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு
மீறி செயலில் இறங்கினார். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு சுவிசேஷம் சொல்லக்கூட பயந்து போய் வீட்டில் முடங்கி கொண்டு கிடக்கிறோம். ஆத்மா பாரம் இல்லாதபடி நம்ம முடங்கி போய் கிடக்கிறோம். ஒரு ஆஷ்துரை போல தைரியமாக என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த தாழ்ந்தக்குள்ள மக்களை மீட்டெடுத்தாரே, அதுபோல் குற்றாலத்தில் குளிப்பதற்கு தன்னோட பதவி வச்சு குற்றாலத்தில் எல்லாரும் குளிக்கலாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரே. நம்ம எல்லாவற்றையும் நம்ம மறந்துருக்கிறோம், எல்லாவற்றையும் நம்ம மறந்துட்டோம். அதுக்காக அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். ஆனால் அவருக்கு கிடைத்த பரிசு துப்பாக்கி சூடுதான். நம்ம உணர்ந்து ஏசப்பா நாங்களும் அந்த ஆஷ்தரை போல வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்க கிருபை கொடுத்தீரப்பா. நாங்கள் ஒரு ஆஷ்தரை போல ஆத்ம பாரத்தோடு ஆண்டவருக்காக மீட்பு பணி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.